ரூபா விற்கிறீங்களாம் இப்படி சின்ன கிடக்குது என்ன நீங்க சனங்களை போய் காட்டுறீங்களா? அம்மா வல்லார வேணுமா? இந்த பச்சையா சாப்பிடலாம். நாட்களுக்கு பிறகு விகேயின் ரீச்சா ஒரு நிகழ்ச்சியினோட அவங்கள சந்திக்கிறோம். இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் ரீச்சா பண்ணைக்கில் இருக்கக்கூடிய வல்லாரை தோட்டம். இங்கே வந்து எல்லா விதமான கீரை வகைகளும் நாங்கள் உற்பத்தி செய்கிறோம். அதில் ஒரு பாதி தான் இந்த வெள்ளாரை. வெள்ளாரை வந்து சரியான சத்தான சாமான், மூளை வளர்ச்சிக்கு, சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ஜூஸ் அடித்து குடிச்சிங்கன்னு சொன்னால் படிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி ஒரு பாருங்க. எங்களோட தோட்டத்தில் வந்து இந்த வல்லாரையை பிடுங்கிறதுக்கு எத்தனை பேர் வேலை செய்யணும்னு பாருங்க. 14-15 பேர். வெயில் உங்களுக்கு கண்ணுக்கா கொடுத்துக்கோ. இந்த போறதுக்கு பிடிப்போமா தம்பி? ஒரு பிடியா கொண்டாப்பு காட்டும். வல்லாரை வாங்க வாங்க வாங்க, வண்டி கொண்டு போங்க. அடித்து நல்ல தேசிக்காயம் போட்டு கொஞ்சம் சோரம் போட்டுட்டு அடித்து குடிச்சிங்கன்னு வைங்க. வேலை செய்யாத மூளையெல்லாம் வேலை செய்யும். லைஃப் ஒன்று ஓடுறீங்க. உங்களை அப்படி ஒரு பாப்புலர் ஆக்கி விடலாம்னு பார்த்தா நான் உங்களை எடுக்கல, பயப்படாங்க. அப்படி இருக்கு. கொடுங்க ஆளுக்கு 2 படியை கொடுங்க. ஃப்ரெஷ்ஷாக அப்படிங்க, ஃப்ரெஷ்ஷாக அப்படியே தாரம். இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? இத்தனை இதில் கூவி கூவி வல்லார 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 வல்லாரேன்னு சொன்னால் விற்கலாம் என்ன? ரூபா விற்கிறீங்களாம் இப்படி சின்ன கிடக்குது என்ன நீங்க சனங்களை போய் காட்டுறீங்களா? அம்மா வல்லார வேணுமா? இந்த பச்சையா சாப்பிடலாம்.